வணக்கம். இன்னைக்கு இந்த பிரதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி, அதாவது இந்த ஆண்டு எந்த நாள் வந்திருக்குதுன்னு தான் பார்க்க போறோங்க. இந்த ஆண்டு அதாவது ஆகஸ்ட் 27 8ஆம் மாதம் 2025 வந்திருக்கு. அன்னைக்கு வந்து விமரிசையாக எல்லாரும் பூஜை செய்வாங்க. அதே போல் கோயிலெல்லாம் அபிஷேகம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். காலை 6 மணிக்கே பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிள்ளையார் கோயிலெலாம் ரொம்ப ரொம்ப விமரிசையாக இருக்கும். காலையில் பால் அபிஷேகம் இருக்கும். அதுக்கடுத்து பூஜைங்கள்லாம் நல்லா இருக்கும். வீட்டில் கூட நிறைய பேர் பிள்ளையார் விக்கிரகத்தை கொண்டு வந்து பூஜை செய்வாங்க. எல்லா விக்னகத்தையும் போக்குற ஒரே கடவுள் யாருன்னா பிள்ளையாரப்பா தான். பிள்ளையாரப்பா ரொம்ப எளிமையான கடவுள். நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்ம வீட்டில் அதை வச்சு பூஜை செய்யலாம், போதுமானது. எதுவுமே நம்ம செய்ய முடியலனா கூட அருகம்பில் வச்சா கூட அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது சொல்லுவாங்க. நம்ம விமரிசையாக பூஜை செய்ய முடியலனா கூட அருகம்பில் வச்சு நீங்கள் அவர் வேண்டிக்கிட்டா கூட உங்களோட பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நிவர்த்தி செய்வார். கண்டிப்பாக உங்களோட ஆசை எல்லாருமே பூர்த்தி செய்கிற ஒரே கடவுள் வாரி வழங்கும் வள்ளல் யாருன்னா நம்மளுடைய பிள்ளையாரப்பா தான். அதே போல் பிள்ளையாரப்பா வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். இந்த குழந்தைங்க கூட பாருங்க, பிள்ளையார் சதுர்த்தி வர ஒரு மாதம் முன்னாடியே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரிப்பரேஷன். அவங்க பிள்ளையார் அவங்க ஏரியாவில் பிள்ளையார் வைக்கிறதுக்கு, அவங்க வீட்டில் நிறைய குழந்தைங்க அவங்க வீட்டில் பிள்ளையார் வைக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வீடை காசுலாம் கலெக்ட் பண்ணி பூஜை ரொம்ப ரொம்ப வரிசையாக செய்வாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச பழம் காயெல்லாம் வச்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி சுண்டெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். பிள்ளையாரப்பாவை நல்லா பூஜை செய்வாங்க. சில குழந்தைங்க ஒரு நாள் வைக்காங்க, சில பேர் 3 நாள் வச்சு பூஜை செய்வாங்க. அதாவது எங்கள் பாட்டி ஒரு பழமையை சொல்லுவாங்க, அருகம்பில்லை எடுத்து அருகம்பில்லை அருகில் வைத்தாலே அருளை வாரி வழங்குவார் பிள்ளையாரப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல் பிள்ளையார வித்யா கணபதினு சொல்லுவாங்க. பிள்ளையாரப்பா நம்மளுக்கு புத்தி கொடுப்பாரு, ஆயுஸ் கொடுப்பாரு, ஆரோக்கியம் கொடுப்பாரு, சகல சம்பத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுளியான எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிள்ளையாரப்பா தான். எல்லா விக்னத்தை போக்குற ஒரே கடவுள் யாருன்னா பிள்ளையாரப்பா தாங்க. யாருக்கு எந்த தடை இருந்தாலும் பிள்ளையாரப்பா வேண்டிக்கிட்டே நல்லது நடக்கும். அதே போல் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு 2 தேங்காய் வந்து சிதறு தேங்காய் விடிச்சா பிள்ளையார் கோயிலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு கூட நம்ம போய் பூஜை செய்தோம்னாக்கா நம்ம கஷ்டம்லாம் போயிடும் சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு பிள்ளையாரப்பா வந்துட்டு நம்ம பிள்ளையார் பண்டிகை அன்றைக்கும் சரி, சதுர்த்தி அன்றைக்கும் சரிங்க, நம்ம ஒரு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு 3 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம எந்த பூஜை செய்தாலும் முன்னாடி நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு தான் பிள்ளையார் பூஜை செய்யணும். அதுக்கடுத்து நம்ம பிள்ளையாரப்பா எந்த தெய்வமான சரி பிள்ளையார் ஓம் சக்தி எந்த கடவுளாக இருந்தாலும் நம்மளோட குலதெய்வத்தை தான் முதல்ல நினச்சிக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம அதை செய்து நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த பூஜை செய்தோம், நம்ம செய்கிற பூஜை அத்தனையுமே மங்களகரமாக அமையும்னு சொல்லுவாங்க. அதே போல் எல்லாரோட வேண்டுதலுமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த பிரதியை பார்க்குற அத்தனை பேருடைய உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வேணால் கண்டிப்பாக பிள்ளையாரப்பா உங்களோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. இது உறுதி. பிள்ளையாரப்பா முக்கியமாக அருகம்புல் வைக்கணும். அதே போல் இரக்கம் பூ மாலை போடுவாங்க, அது ரொம்ப நல்லது. அந்த இரக்கப்பூ அந்த பூக்கள் கூட ஒரு 101 இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி 101 51 நம்ம கோர்த்து கட்டினா அது ரொம்ப நல்லது. அதே போல் பிள்ளையாரப்பா கொடை வைக்கணும்னு சொல்லுவாங்க. கொடை காத்த வெள்ளல்வாங்க இல்லையா, அதாவது கொடை வைக்கணும். அவர் எல்லாரும் காக்கிற வெள்ளல் அவர், அதில் கொடை கூட வைக்கணும். எல்லாருமே ஒரு பிள்ளையார் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் இந்த பிள்ளையாரை பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா நிறைய வியாபாரிங்க கூட இந்த பிள்ளையாரெலாம் வைக்குவாங்க. நம்ம ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கினா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவியாகும். அதனால் எல்லாருமே வாங்கி ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பிள்ளையார் கொண்டு வந்துச்சு நல்லது. அப்படி நம்ம வாங்க பழக்கம் எங்களுக்கு இல்லைங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையார் படம் வச்சு கூட பண்ணலாம். இல்லை சிலையோ படமோ படம்லாம் துடைச்சிட்டு குங்குமம் மஞ்சள் சந்தனமோ குங்குமோ எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நம்ம வீட்டில் விக்கிரகம் தான் இருக்குன்னா பிள்ளையார் நல்ல காலையில் எழுந்து நம்ம அபிஷேகம் பண்ணி அவருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணலாம், பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம். அதே போல் இளநீரால் கூட அபிஷேகம் பண்ணலாம். பால் தயிர் தேன் நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருடைய நாமாவளிகளை பார்த்தா சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். அப்படி நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னால் பிள்ளையார் பாட்டு கூட பாடலாம். நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னால் கணேசாய போற்றி நீங்கள் 101 தடவை சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் அன்றைக்கி கணேச சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாரப்பா பண்டிகை அன்றைக்கி நம்ம சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. நம்ம சொன்னால் பார்க்க தோணும், நம்ம அதை மறந்துடுவோம். பெரியவங்க சொல்லுவாங்க, என் பாட்டி எங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்க்கக்கூடாதுன்னு. அதனால் அன்றைக்கி பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் அன்றைக்கி வந்துட்டு ஒரு 101 பிள்ளையாரை பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறந்தது சொல்லுவாங்க. இந்த நம்ம பிள்ளையாரப்பா சதுர்த்தி மாதம் சதுர்த்தி வரும்.
அந்த சதுர்த்திக்கு நிறைய பேர் பூஜை செய்வாங்க. நிறைய பேர் மாதம் தெரியாது கூடங்க, பண்ண முடியாத கூட சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணால் பிள்ளையார் பண்டிகை அன்றைக்கி நம்ம செய்தோம்னா பூஜை அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நம்ம ஒரு வருஷம் செய்த பூஜை பலன் வந்துட்டு நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்கிற பூஜையாக இருக்கும். அதே போல் நம்ம எவ்வளோ நம்மளால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செதுச்சு பூஜை செய்யலாங்க. அன்றைக்கி வந்துட்டு பிள்ளையாருக்கு சுண்டல் செய்யலாம், மோதகம் செய்யலாம், நிப்பட் செய்யலாம், முறுக்கு செய்யலாம். நம்ம வீட்டில் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அதே போல் எல்லா வகையான பழ வகை வைக்கலாம், கிழங்கு வகைகள் வைக்கலாம். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா சுண்டல் லட்டுன்னு சொல்லுவாங்க, லட்டு பிரியன் கூட அவர். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இந்த களிமண் பிள்ளையார் ஏன் வைக்கணும் வீட்டில்னு கேட்டோம்னாக்கா, அந்த களிமண் பிள்ளையார் வச்சு நம்ம எல்லாம் பூஜை செய்துட்டு நம்ம வந்துட்டு அவரை விசர்ஜன் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த விசர்ஜன் பண்ணுறதுன்னா இந்த மண்ன்றது நம்ம பூமியிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது. அதே போல் அந்த மண் வந்துட்டு கடலில் போட்டோம்னா மண் வந்துட்டு குறையாமல் இருக்கிறதுக்காகவும் அது சொல்லுவாங்க. அதே போல் நம்மளோட பாவ வினைகள் எல்லாமே கரையணுன்றதுக்காக தான் அந்த களிமண் பிள்ளையாரை வச்சு நம்ம விசர்ஜன் பண்ணோம். கடலில் விற்குவாங்க, சில பேர் கிணறுல விடுவாங்க, சில பேர் வந்துட்டு கடல் கிணறுலாம் இல்லாதவங்க வீட்லேயே கூட ஒரு பாத்திரத்தில் வச்சு கூட அவரை விசர்ஜன் பண்ணுவாங்க. பிள்ளையார் ஒருத்தர் ஒரு நாள், சிலர் ஒரே நாள் அன்றைக்கே எடுத்துடுவாங்க விசர்ஜன் பண்ணுவாங்க. சிலர் 3 நாள் வைப்பாங்க, சில பேர் 5 நாள் வைக்குவாங்க, சில பேர் 11 நாள் வைக்குவாங்க. இந்த கோவிலெல்லாம் பெரிய பெரிய சிலை வைக்குவாங்க இல்லைங்களா, பிள்ளையார் சிலை வைக்குவாங்க, அவங்களாம் 11 நாள் வைக்குவாங்க. 11 நாளும் அவருக்கு நல்லா ஆரத்திலாம் எடுத்து பூஜைலாம் செய்து ஒரு நாளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி செய்வாங்க. ஒரு நாள் பரதநாட்டியம் இருக்கும், அதே போல் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், அதே சின்ன பசங்க டான்ஸ் இருக்கும், நாடகங்கள் இருக்கும். அந்த மாதிரி பல வகையான கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்போ கோயில்கள்லையும் சரி. அதே போல் சில பசங்க யூத்ஸ் எல்லாம், சில இளைஞர்கள்லாம் வைக்குவாங்க, அவங்க கூட இதே மாதிரி சின்ன சின்ன பையன்களாக வைக்குவாங்க. அவங்க பெண்கள் பையன்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க, அவங்க கூட இதே மாதிரி ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. சில பேர் 5 நாள் வைக்குவாங்க, 5 நாளும் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பிள்ளையார் சந்தோஷப்படுத்தி அந்த அவரை விசர்ஜன் பண்ணுறது எதுக்காகனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு பிள்ளையார் பண்டிகை ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு கௌரி பண்டிகை கொண்டாடுவாங்க. அம்மா வருவாங்க, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறது தான் பிள்ளையாரப்பா வரதா சொல்லுவாங்க, ஐதீகமாக சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பிள்ளையாரப்பா கூட்டிகிட்டு போகிறது தான் வராருன்னு சொல்லுவாங்க. அதனால பிள்ளையாரப்பா பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் செய்யலாம், எல்லாருக்கும் பிள்ளையாரப்பா நல்ல அனுகிரகம் வந்துட்டோம், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். உலக மக்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் என்னென்ன வேண்டாங்களோ எல்லாமே கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. குழந்தைங்களுக்கு கல்வி கொடுப்பாரு, பெண்களுக்கெல்லாம் திருமணமாக பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகட்டும், வேலை கிடைக்காத குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அதே போல் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க கூட வீடு எல்லாம் கட்டட்டும். அடுத்த பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாருமே பிள்ளையாரப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அதே போல் நம்மளோட எல்லாரோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். உலகத்திலேயே நிறைய கோவில் யாருக்கு நம்ம பிள்ளையாரப்பாக்கு தான் இருக்குதுங்க. அதே போல் யாருக்காச்சும் ஏதாவது கஷ்டம் இருந்தாக்கா, சஷ்டி மாத சஷ்டி வருது இல்லைங்களா, அன்னைக்கு ஒரு அகல் விளக்கு, மண் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விளக்கு பொறுத்தனா ரொம்ப நல்லது. அதே போல் அரச மரத்துட்டு ஒரு பிள்ளையார் இருப்பார், எல்லா அரச மரத்துக்கும் ஒரு பிள்ளையார் இருந்தே இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்துட்டு ரெட்டை திரி வச்சு பிள்ளையாருக்கு நம்ம விளக்கு பொருத்தணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக செய்யுங்க. அப்படிலாம் கூட அரிசி மாவில் விளக்குன்னு சொல்லுவாங்க. அரிசி மாவில் விளக்கு பண்ணால் ஒரு 5 விளக்கு வச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம வேண்டியது ஒரு வாரத்துலேயே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால நீங்கள் அரச மர பிள்ளையார் வழிபடுறதும் நல்லது. அப்படி எந்த பிள்ளையார் பார்த்தாலும் வணங்கிட்டு தான் போகணும். சில பேர் பிள்ளையார் பார்த்தோம் வணங்காமல் போவாங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் அவருக்காக நம்ம ஒதுக்கணும், வணங்கிட்டு போனால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் வந்து நம்ம பிள்ளையார் வாங்கும் வந்து அவரோட தும்பிக்கை வந்து வலதுபுறமாக இருக்கணும் வரும். வலதுபுறமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சூரியனுடைய சக்தி அடங்கக்கூடிய ஒரு மகிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க பிள்ளையார்ப்போ தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு வந்துட்டு தும்பிக்கை இடது பக்கம் இருக்கும். அந்த பிள்ளையார்ட்டு வாமுகி மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த இடது பக்கம் தும்பிக்கை இருக்க பிள்ளையாரை பார்க்க சந்திரோட சக்தி ரொம்பவே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது பெரியவங்க சொல்லுவாங்க, அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 10 பிள்ளையார் கோயிலை பற்றி சொல்கிறேங்க. ஸ்ரீ சித்தி விநாயகர் டெம்பிள் மும்பையில் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டுன்னு. நம்பர் 2 வரசித்தி விநாயகர் கனிப்பாக்கத்தில் இருக்க பிள்ளையார் இருப்பாங்க. அதாவது ஸ்ரீமன் தக்து கணபதி என்ற பிள்ளையார் வந்துட்டு பூனேல இருக்காருங்க. ஸ்ரீ மகான் கணபதி டெம்பிள் கேரளாங்க. தோத கணபதி டெம்பிள் பெங்களூரில் இருக்குங்க. அடுத்ததாக அஷ்ட கணபதி கோயிலுங்க. 7வதாக உச்சி பிள்ளையார் கோயில் வந்துட்டு திருச்சியில் இருக்காங்க. அவரும் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. கணேஷ் டாக் சிக்கிம் என்ற கோயில் கூட ரொம்ப கணேஷா ரொம்ப பெருமையாக பூஜை செய்வாங்க. 9வதாக ஸ்ரீ
விநாயகர் டெம்பிள் கர்நாடகாவில் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிள்ளையாரப்பை பற்றியும் சொல்லியிருக்கேங்க. நம்ம எல்லோரும் பூஜை செய்யலாம். அதே போல் ஒரு விசர்ஜன் பண்ணும்போது கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியான்னு சொல்லி விசர்ஜன் பண்ணலாம். எல்லாருக்குமே கணேசனோட அருள் கிடைக்கட்டும். ஓம் கணேஷ், நான் ஒரு 11 முறை சொல்ல போகிறேங்க. ஓம் கணேஷாய நமஹ, 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 ஓம் கணேஷாய நமஹ.